சுரலோக பூதம் தேவர்களின் அதிபதி. மகரிஷிகளுக்கு என் வந்தனம், மற்ற தேவர்களுக்கு என் ஆசையை தந்தனம். ஆடற்கலை ஆரம்பமாகட்டும். அம்பா, இன்று ஆட வேண்டியது மேனகை அல்லவா? எங்கே அவள்? மேனகாவின் உறவினர் யாரோ வந்திருக்கிறார்களாம், அதனால் அவள் வரவில்லை பிரபு. கலை நிகழ்ச்சிகள் இங்கிருக்க வந்திருக்கும் உறவினர்களை பற்றி அவளுக்கு என்ன கவலை? சேனாபதி, சுரபதி, அவளை இழுத்து வா. ஆகே பிரபு. மேனகா பாட்டி, ஐ அம் சாரி டு ஆஸ்க் யூ, உனக்கு வயசு என்ன இருக்கும்? எங்க தேசத்தோட வயசு இருக்குமா? இருக்கும். ரொம்ப நாளா இருக்கிறீல்ல, அவ்வளவு வயசா இன்னும் நீ தளபலமே கிடையாது. எப்படி அது? எல்லாம் அமிர்தபானம் தான் காரணம். அமிர்தம். அந்த அமிர்தத்தை ஒரு தலைவலி தலம் பாட்டில போட்டு கொடுக்குறியா? நான் பூலோகத்துக்கு எடுத்துட்டு போறேன். நீ சாப்பிட போகிறாயா? எனக்கு அவ்வளவு பெரிய பேராசை எல்லாம் கிடையாதுங்க. எங்க ஊர்ல சில நல்லவங்க இருக்காங்க. இந்த அமிர்தத்தை கொண்டுட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தேன்னா அவங்க ரொம்ப நாள் உயிரோட இருப்பாங்க. எங்க தேசம் நல்லபடியா இருக்கும். அப்படிதே. பெரிய தேசபக்தனாக இருக்கிறாயே. என்னுடைய தேசபக்திக்கு உரம் போட்ட பெருந்தலைவரே இங்கதானுங்களா இருக்காரு. ஐயோ, உங்களை கேள்வி மேல கேள்வியா கேட்கணும்னு எனக்கு துடிக்குது. ஆமா, குழந்தைய ஆசையா தானே பெறுறீங்க. அம்போடு பூலோகத்துல ஏன் விட்டுட்டு வந்துடுறீங்க? தாய்மை என்ன உங்களுக்கு பிடிக்காதா? பெண்ணின் பெருமையே தாய்மையில் தானப்பா இருக்கிறது. அப்புறம் ஏன் குழந்தைய அவாய்ட் பண்றீங்க? எனக்கு தெரியுது, இந்த தேவர்கள்லாம் ஜல்சா பண்றதுக்கு கேபரே ஆடணும் இல்ல, குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு ஆடணும். எப்படி? ஏன் அம்மா, ஏன் சாமி, ஏன் காசு, ஏன் டாடி லோட் இருக்கா, டாடி லோட் இருக்கா. என்னை வேதனைப்படுத்தாதே. வாட் a pathetic life. வெளிய பாக்கிறதுக்கு தான் இருக்கீங்களே தவிர வாழ்க்கை ரொம்ப கட்டளமாகுதே. என்ன செய்வது? பூலோகத்து பத்தினிகளை பார்க்கும் பொழுது எங்கள் இதயம் பத்தி எரிகிறது. அமிர்தம் சாப்பிட்டோமே தவிர வாழ்க்கை வெறும் விஷம்தான். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றால் எங்களுக்கு சாதே கிடையாது. அப்படியே சும்மா இருக்கீங்க? பொங்கி எழுங்கோ, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கோ, புரட்சி உண்டாக்குங்கோ. அந்த இந்திரனை உன்னை தவற்றி இழுத்து வரும்படி தேவராஜனின் கட்டாள். இழுத்துக்கிட்டு போவியா? பட் பொம்பளை கிட்ட மரியாதை இல்லாம பேசுற நீ ப்ரொசீஜரை எங்க ஊர் போலீஸ் கிட்ட கத்துக்க. வாரண்ட் இல்லாம சாதாரண ஆளை கூட இழுத்துட்டு போக முடியாது. வாயை மூடு. சேனாதிபதியுடன் வாதம் வேண்டாம். சேனாதிபதி என்ன? எங்க ஊர் ஜனாதிபதி கூட நாங்க வாதம் பண்ணுவோம். இவன் சுண்டக்கா. தேவலோக சட்டம் தெரியாது உனக்கு. உங்க சட்டம் பெரிய அம்பேத்கரே வந்து எழுதிட்டாரு சட்டம். எங்க ஊர் குடிசையில இருக்கிற முனியம்மா கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துகிட்ட உன்னை சல்லியா நறுக்கிடுவான். வேண்டாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறேன், அவனை கவனிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் நீ என்ன தேவலோக நத்தைக்கு குந்தாடி? என்ன? இந்திரனின் கோபம் எனக்கு தெரியும். அவரது சாபம். வேண்டாம், இதோ வருகிறேன். இருமாட்டி, நான் தொடங்கி வர்றேன். நடையா. எல்லாரும் எங்க ஊர் தெருக்கூத்து நடிகர்கள் மாதிரியே இருக்காங்கயோ. ஆஹா, இந்திராணி. மேனகா, காலதாமதத்திற்கு காரணம் அவனிடம் உனக்கு என்ன பார்வை? எவ்வளவு நாளைக்கு உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கிறது? அந்த அம்மாவுக்கு சலிச்சு போச்சான். அதனால தான் புது முகத்தை பாக்குறான். மறுபடி பதர்னு சொன்ன பல்லு 32 பறந்து போயிடும். ஜாக்கிரதை. இவனை யார் உள்ளே அனுமதிப்பது? என்னை யார் உள்ளே அனுமதிப்பது? கள்ளத்தனமாக வந்தானா? கள்ளத்தனமாக வருவதற்கு நான் என்ன தேவையான? ஒன்ஸ் அபான் எ டைம் இந்த பெரிய மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? அகலிகேன்னு ஒரு ரிஷி பத்தினி, பியூட்டி குவீன். அந்த அம்மாவை ரேப் பண்ணணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணான். பேட்டா முடியல. ஒரு நாள் நடு ராத்திரில கோழி மாதிரி இந்த ஆள் கூவன். ஐயா பாவம், பொழுது விடிஞ்சு போச்சாங்காட்டி ஒண்ணு அந்த ரிஷி எழுந்திருச்சு ஆற்றுக்கு குளிக்க போயிட்டார். உடனே இந்த ஆளு ரிஷி மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த அகலிகைய கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிட்டாயா. பாவம், இந்த பெரிய மனுஷன் பண்ண தப்பு. அந்த அம்மா கல்லா போயிட்டா. உங்களுடைய சீப் மென்டாலிட்டிக்கு ஒரு சாதாரண முனிசிபாலிட்டி சேர் கூட கொடுக்க கூடாது. உனக்கு ஒரு சிம்மாசனம், தலையில ஒரு கிரீடம், கையில ஒரு வெள்ளி ரம்பம் மோர. என் யோகியதை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை? உன் கதை இன்னும் முடியல. பின்னால வருது திக்னஸ். என்னதான் ராட்சசனா இருந்தாலும் இரண்யம் உன் தம்பி தானே. நீ ஃபர்ஸ்ட் வயசு என்ன, அவன் செகண்ட் வயசு என்ன. அப்படி இருந்தும் கூட அவன் பொண்டாட்டி லீலாவதி பிரெக்னண்டா இருக்கும் போது அந்த அம்மாவை நீ கனெக்ட் பண்ண பாத்தியே. அதனால தான் அவன் உன்னை உதய நோச்சான். சும்மா பாட்டி. இவ அற்பத்தனத்துக்கு போய் காமதேனு, கற்பக விருட்சம், வஜ்ராயுதம், சுண்ணாம்பு படிச்ச ஒரு ஆனை எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. எங்க ஊராந்த அவன மாதிரி பொம்பளை பொறுக்கி பசங்களை என்ன தெரியுமா செய்வாங்க? பேட்டா உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க.
இங்க எல்லா பையனும் ஓ மாதிரி தான் போல இருக்கு, அதனால தான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்காங்களோ. என்னமோ கொஞ்ச நாள் லேட்டா வந்ததுக்காக தையா தக்கான்னு குதிக்கிறிய. முன்ன ஒரு சமயம் விஸ்வாமித்திரரை லெவல் பண்றதுக்கு மேனகா பாட்டிக்கு லாங் லீவ் கொடுத்து தள்ளி விட்டு இல்ல. எவனாவது உன்னை விட பெரிய மனுஷன் ஆகிறான்னு தெரிஞ்சா போதும் அவனுக்கு பட்லியை தட்டி விட்டு லெவல் பண்ணிடுறது. இனிமே உனக்கு எதுக்காக தேவேந்திரங்க பட்டம்? நாளையில இந்த ஐயாவை பார்த்து மாமா 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 பேசுகிறார். அமைச்சராக இருக்கிறவர்களே உடனே சாப்ப விடுங்கள். செத்தவனுக்கு சாபம் விட்டால் மறுபடியும் சாகமா போகிறான். அவன் நரகப்பதி. என் நேரம் சரியில்லை, நேராக இங்கு வந்து விட்டான். நேரம் சரியில்லை என்றால் அவன் சொன்னதெல்லாம் நிஜம்தானா? இந்திராணி, அம்மா இந்திராணி, கண்ட பொண்களை எல்லாம் ஒரே அம்தாம் நினைக்கிறாரே ஹஸ்பண்ட், அந்த பாவத்துக்கு சாபம் தான் உடம்பு பூரா 1000 இது கண்ணு. இந்த சபைக்கு இன்றைய தொடங்கும். சாரி மிஸ்டர் மகேந்திரன், காந்திஜியும் காமராஜும் பிறந்த நாட்டுல பிறந்தவன், அதனால தான் போய் பேச தெரியல. உண்மையை புட்டு புட்டு வச்சுட்டா மன்னிச்சூடு. நானே உன் காலம் முடிந்து விட்டது, புறப்படு. காலம் முடிஞ்சதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். எங்க அப்பனே என்ன தொட்டதுல கைய வச்ச கொம்பெல்லாம் எதிரிட்டாங்கல்ல. நட, நான் வரேன். நியமிக்கப்பட்ட நீதிபதி மண்டலாதிபதி பூபதி எவனோ உத்தமர்களே, கிங்கரர்களே, என் கரங்களே, இப்போது நீதி விசாரணை ஆரம்பமாக போகிறது. சித்திரகுப்தா, மகாபிரபு, பாலப்பட்டியலை படி. எஸ்.எஃப். விமலா, எஸ்.எஃப். விமலா, எஸ்.எஃப். விமலா. எச்.எஃப். என்ற ஹவுஸ்ஃபுல் விமலா என்று பொருளாகும். மேனா மினுக்கி, ஊரில் பொறுக்கி, நானா விதமான ஆண்களை மயக்கி, பல குடும்பங்களை கெடுத்த சிறுக்கி. போதும், இந்த சிறுக்கின் உறுப்புகளை அறுத்து இருப்பு சட்டியிலே போட்டு வறுத்து எடு. யமராஜா, நான் பாவி இல்லை, தயவு செஞ்சு வரலாறு கேளுங்க. நாட்டமெடுத்த வரலாறு. அடுத்த சித்திரகுப்தா. பிரபு, பிரபு. எஸ்.பி. சரளா, எஸ்.பி. சரளா, எஸ்.பி. சரளா. எஸ்.பி. எஸ்.பி. என்றால் செக்ஸ் பாம், கவர்ச்சி குண்டு. இவள் செய்த பாவம் என்ன? மகாபிரபு, இவள் பரம புண்ணியவதி. பெரிய பெரிய பணக்காரர்கள் செய்த தர்மங்களுக்கெல்லாம் இவள் மனம் திறந்து உதவி செய்திருக்கிறாள். இவளை புண்ணியவதி லிஸ்டிலே சேர்த்துக் கொள்ளலாமா? இந்த பூலோக புண்ணியவதி நேராக சொர்க்கத்திற்கு போகட்டும். தேங்க்யூ மகாராஜ். இது என்ன அநியாயம்? பூலோகத்துலதான் சட்டம் தடுமாறுதுன்னா இங்கேயே தடுமாறுது. நானும் பாவி, இவனும் பாவி. ஆனா நான் ஏழை பாவி, இவ பணக்கார பாவி. இதென்னையா அநியாய தீர்ப்பு? எவன் தீர்ப்பில் குற்றமா? அது எவன் தீர்ப்பா இருந்தாலும் சரி, குற்றம் குற்றமே. யாரடா நரன்? எவனுக்கு எவன்? எனக்கு இன்னொரு எவனா? ஆம், சாவித்ரி மார்க்கண்டையன் கதையை சொல்லி என்னை சாய்த்து விடலாம் என்று நினைப்பா? பாவம், அந்த பெண்ணிடம் சரியாக விளக்கம் கேட்காமல் நீங்கள் கொடுத்தது மட்டும் நல்ல தீர்ப்பா? இங்கு நான் இத்தனைய சட்டம், கொடுப்பதே தண்டனை. இது பேட்டரபடி பேச்சு, பெரிய மனுஷன் பேச்சு இல்ல. சித்திரகுப்தா, பிரபு, இவன் வழக்கைப்படி. மகாபிரபு, இவன் பெயர் கே. சத்தியமூர்த்தி. அதிபயங்கரவாதி, சாஸ்திர விரோதி, ஆண்டவனையே எதிர்க்கும் சீர்திருத்தவாதி. மிஸ்டர் குப்தா, ஆண்டவன் ஆண்டவன் தவறு பண்ணாலும் அவனையும் எதிர்ப்பேன். மகாபிரபு, இவன் பதிவிரதை தத்துவத்திற்கு பரம விரோதி. பால்ய விதவைக்கு திருமணம் செய்து வைத்தான். பால விதவைக்கு மறுமணமா? பெண்மைக்கு அவமானமா? இவன் உடலை அக்குவேறு ஆணிவேராக வெட்டி செக்கில இட்டு கரகரகரகரவன் ஆற்று. என்னை கரகரகரவன் ஆட்டுங்கள், எவனையும் செக்குக்கு தர தர தரவனை இழுத்து வாருங்கள். கதையை தூக்குங்கள் பிரபு. உண்டவே, எந்த நேரத்தில் எதை தூக்குவதென்றே உனக்கு புரிவதில்லை. நரனே, என்னையா செக்கு கிழக்கிறாய்? பிதனையா? மகாபாரதத்துல பாண்டு மகாராஜாவோட பத்தினி குந்தி தேவி ஞாபகம் இருக்கா? அந்த குந்தி தேவிக்கு
நீ ஒரு குழந்தைய கொடுக்கல, அந்த ஆளுக்கு தர்மராஜான்னு நீ பேர் வைக்கல. துர்வாசர் குந்திக்கு வரமளித்தார், அவள் என்னை அழைத்தாள். நான் என்ன கூட்ட போயிடுங்க. எங்க ஊர் பிள்ளக்கா பையன் மாதிரி பேசுறிய. நான் பாவம் ஒரு பால விதவைக்கு தலையா கல்யாணம் பண்ணி வச்சேன். நரனே, சத்திய வம்சத்திற்கு அவ்வப்போது பரம்பரை வேண்டும். அது விபச்சாரம் அல்ல, உபகாரம். உங்க உபகாரம் எங்க ஊரு கூவத்தை விட நாறுது. வயிற்றுக்கார இந்த பொண்ணு தவறு பண்ண அது பாவம், நீங்க பண்ண புண்ணியமோ? ஆர் யூ காட் ஆஃப் லா? ஆர் யூ தர்மராஜா? இந்த விஷயத்தை பரமசிவன் கிட்ட போய் நான் ரிப்போர்ட் பண்றேன். மனிதன் சொல்லை மகேசன் கேட்பானா? அரிஜன் சொல்லையே கேட்ட சுப்ரீம் காடியா இந்த சிவா? நந்தனார தெரியுமா? ஆதிவாசி வேடர் கண்ணப்பாவை தெரியுமா? பிட்டுக்காக மண் சுமந்த லேபர் காடியா எங்க சிவா? தன்னாடுடைய சிவனே போற்றி. அவர்கிட்ட அவங்களை பத்தி நல்லா வத்தி வச்சு விடுறான். இருங்க. கோட்டி சஞ்சன் அம்மா, அம்மா, மதுரையில இருந்து லெட்டர் வந்திருக்கு. சத்தியம் என்ன அங்க போய் சேரலையாம்மா? சத்தியம் இன்னும் போய் சேரலையா? என்னப்பா பண்றது? கவலைப்படாதீங்கம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. எப்படியும் சத்தியத்தை கண்டுபிடிச்சிடலாமா? உத்தமன் எண்ணெயிலே கலப்படம் செய்தவன். அதனாலதான் எண்ணெயிலே அமைக்க எடுக்கும். நல்லா பொறிச்சு ஐயா யாரு? கஜத்பூர் பாண்டியன். ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இலவசமாக கொடுத்த துணிகளை எல்லாம் தப்பு தப்பாக அளந்து துணிகளை திருடியவன். அப்ப நிறுத்தாத. இவர் என்ன தப்பு பண்ணாரு? இடுப்புக்கு கீழே அடிக்கிறீங்க. ஐயோ, சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. பல பெண்களிடத்திலே தகாத முறையில் நடந்து கொண்டவன். அப்படியா? அடிக்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாய் நமாஸ் பண்ணணும். விடுங்கோடா. போல சுல்தான் அரே சத்தியம் பாய், நம்மூர்கார். நீ எப்படி பாய் இங்க வந்து? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எப்படி வந்தீங்க? எந்த டாக்டர் உங்களை இங்க அனுப்பிச்சது? என்ன யாரும் அனுப்புற பாய், நமக்கு நாமே வந்துட்டான். ஒரு ஆர்வத்திலே ஆட்டிக்குட்டி வட்டினா. ஆட்டிக்குட்டியா? ஆட்டிக்குட்டி. ஆட்டுக்குட்டியா? கட்டி கைப்பிடி கழண்டு பாய் கழுத்துல விழுந்துட்டான். பாய் மவுத் ஆயிட்டான். இந்த முரட்டை ஆடுங்க இங்க ஈட்டுக்கிட்டு வந்துருச்சு பாய். பாய், நம்ம மூணாரிலே மூணாறு. அவன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். பாய் குஷியா முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். யார் அது மூணாறு? என் ஃப்ரெண்டு பாய். 3-6 9. ஹாய். இங்க வா. என்ன இங்க கூட வந்து ஈ ஓட்டுற? இதாரு தளத்தலன்னு ஆட்டமா போடுறீங்க. இங்க உங்களுக்கு எப்படி கொடுப்பான் தெரியுமா? என்ன பெருசா கொடுத்துட போறான். கொடுக்கட்டுமே. பயம் இல்லையா? இவங்களுக்கு என்னத்துக்கு பயம்? நாங்க தான் கையில விஷயம் வச்சிருக்கிறோமே. என்னது? அதான் பேக்கெட் வேணுமா? ஓபன் பண்ணாத பேக்கெட் வச்சிருக்கேன். கத்துட்டு நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? வரும்போது கொண்டுட்டேன்ப்பா. இங்கதான் கஸ்டம்ஸும் கிடையாது, எங்களுக்கு கஷ்டமும் கிடையாது. வாசல்ல தான் இந்த பகோடா என்ன நிறுத்தினா. அவன் போய் ஊட்டிட்டான். ஆமா, உன்னை நான் ஊர்ல பார்த்ததே இல்லையே. உன்னை பார்த்திருந்தா ஐயோ. என்ன நம்ம தாயா அத்தை? சத்தியம் தம்பி, நீ செத்து 10 வருஷமாச்சு, இன்னும் இங்கயா இருக்கிற? அதை ஏன் கேக்குற தம்பி? இங்க என்ன பர்மனன்ட் பாவி ஆக்கிட்டாருங்க. நானும் கடுக்கா கொடுத்து ஓடிதான் பாக்குறேன். கட்டி பிடிச்சு இழுத்துட்டு வரானுங்க பாவி பசங்க. வாய் வெத்தலை பாக்கு போட்டு ஜாக்கிரதை. அப்படி சொல்ற என்ன இப்படி மிரட்டுகிறான் இந்த பாவி? அங்க யமனையே அசத்திட்டான். யமலோகத்துல விசாரணையை நிறுத்திட்டாங்க. எல்லாம் தெரியும். வாங்கடா விளக்கமாறுகளா. புள்ள சின்ன வயசுல இருந்தே புரட்சிக்காரன்டா. ஏண்டா கண்ணு சத்தியம், என் மகன் சுந்தரம் காண போனதுக்கு அப்புறம் நான் வச்சிருந்த நகைக்கு ஆசைப்பட்டு எனக்கு கொலை பண்ணானே அந்த பாவி தாண்டவன் பிள்ளை. அவனை 4 போட்டு நீங்க வரும்போது கூட்டிக்கிட்டு வந்திருக்க கூடாது. அவனை யாரு கூட்டிட்டு வர வேண்டாம், டைரக்டா அவன் இங்கதான் வருவான். இப்பதான் யமதர்மனுக்கே ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். எப்படியாவது கோல்மால் பண்ணி இந்த பசங்களை எல்லாம் ஒரே அமுத்திட்டேன்னா நான் பூலோகத்துக்கு கட்டிட்டு போயிடுவேன். கைதங்க
ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? வேலை செய்யணும் அப்புறம் யார் தான் வேலை செய்யறது? இவன் யாரு? மேஸ்திரி. நீங்க எல்லாம் இங்க ரொம்ப நாளா வேலை செய்யறீங்களா? கல்புகோரி காலமாக வேலை செய்கிறோம். அடே அப்பா, அப்படின்னா உங்களுக்கு ஓய்வே கிடையாதா? எங்களுக்கு சாவு கூட கிடையாது. ஆண்டவா, இது என்ன பேண்டட் லேபர்? அப்படின்னா 8 hour டியூட்டி, ஓவர் டைம், வீக்லி லீவ் எதுவுமே இல்லையா? அவங்களுடைய பட்டியல சித்திரகுப்த பக்கம் பக்கமா எழுதுறாரு. அவங்களை எக்கச்சக்கமா வந்துட்டு தான் இருக்கானுங்க. பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது, பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது. புடிச்சுக்கிட்டே இருங்க, நீங்க உருப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒத்துமை உண்டா? கோரிக்கை உண்டா? யூனியன் உண்டா? வேலை நிறுத்தம் உண்டா? வேலையை நிறுத்தினால் எவன் கேட்பாரே? எவன் கேட்பான்னு? ஐயா, எங்களை தான் புடிச்சிட்டு வரீங்க. நாங்க பாவிகள், நரகலோகத்துக்கு வர்றோம். நீங்க வாழ்க்கை பூரா இங்கே இருக்கீங்களே, அப்படின்னா நீங்க எல்லாம் பர்மனன்ட் பாவிங்களா? ஆதி போகும்போது மட்டும் அமீனா மாதிரி வந்துருவானுங்க. ஏண்டா அண்ணன் கேட்கிறாரு, இப்ப பதில் சொல்லுங்களேன்டா. சிவன் காலத்துல இருந்தா அந்த சட்டம். சிவனையே கேள்வி கேட்ட நக்கீர பரம்பரை இது. எங்க ஊர்ல முட்டா பசங்களை பார்த்து அறிவில்லாத ஆட்டு மந்தைகளே நாங்க கூப்பிடுவோம். அதை நிரூபிக்கிற மாதிரி இங்க எல்லாரும் கொம்போட இருக்கீங்க. காமரேஜ், இப்ப உங்களுக்கு முன்னால ஒரு பாயிண்ட வைக்கிறேன். நான் சொல்றது என்னன்னா, இந்திரன் என்ன மேல் ஜாதி, கிங்கரன் என்ன கீழ் ஜாதி. அவன் உண்டு கொழுத்து உல்லாசமாக இருக்க நீங்கள் உழைத்து உழைத்து பாடுபட வேண்டிய அவசியம் என்ன? என்ன 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 கவரேஜ். பாயிண்ட் நம்பர் 2, நான் சொல்றது என்னன்னா, தொழில உங்களுக்கு துரோகம் பண்ணி, சாதியில உங்களை தாழ்த்தி, ஜனங்களை பிடிக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்குமே வச்சிருக்காங்களே, நீ என்ன அடியாட்களா, இல்லை அடிமைகளா, இல்லை சொறி நாய்களா? ஆகவே காம்ரேட், நான் சொல்றது என்னன்னா, நரகலோக தொழிலாளர்களாகிய உங்களுக்கு, அதாவது கிங்கரர்களுக்கு தனியாக ஒரு யூனியன் ஆரம்பிக்க வேண்டும். யூனியன் என்றால் கிங்கரர்கள் நல உரிமை சங்கம். நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவது. உங்கள் கோரிக்கையை அவர்கள் ஏற்க மறுத்தால் உடனே ஸ்ட்ரைக் செய்வது, அதாவது வேலை நிறுத்தம் செய்வது. ஆகவே காம்ரேட், நாம் கிங்கரர்கள் யூனியன் ஆரம்பிப்போம். காம்ரேட், 8 மணி நேர வேலை, அதற்கு தகுந்த ஊதியம், சிக் லீவ், கேஷியர் லீவ், யூசுவல் லீவ், இன்னும் நாம எதற்கெல்லாம் லீவு கேட்கிறோமோ வருஷம் பூரா நாம லீவு கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க கொடுக்கணும். இதற்கெல்லாம் யார் தலைமை வைப்பது? நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன்? இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக தான். எங்க சொல்லுங்க, தலைவர் சத்தியமூர்த்தி. மண்டுகங்களா மண்டுகங்களா, தலைவர் வாழ்கன்னு சொல்லுங்கடா. எங்க சொல்லுங்க, தலைவர் சத்தியமூர்த்தி. தலைவர் சத்தியமூர்த்தி. காம்ரேட், யூனியன் கண்டுவிட்டீர்கள். யமதர்மராஜனை எதிர்த்து போராட பொங்கி எழுங்கள், புரட்சி கீதம் பாடுங்கள். கொம்பு வச்சம் உண்டா? உங்களை இந்த பாட்டா பாட சொன்ன புரட்சி கீதம் பாடுகிறான்னா இளவு வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரி வைக்கிறீங்களே. புரட்சி